கர்த்தாவே, ஜனங்கள் உமது மிகுந்த தயவை நினைத்து வெளிப்படுத்தி உமது நீதியை கெம்பீரித்து பாடுவார்கள். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்றைய வேத வசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது மத்தேயு 13ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். அறுப்பு காலத்தில் நான் அறுக்கிறவர்களை நோக்கி, முதலாவது களைகளை பிடுங்கி அவைகளை சுட்டெரிக்கிறதற்கு கட்டுகளாக கட்டுங்கள், கோதுமையையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்பேன் என்று சொன்னான் என்றார். பிரியமானவர்களே, இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு கர்த்தர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார் என்பதே. ஆண்டவர் இயேசு தம்முடைய சீசர்களுக்கு உவமைகளின் மூலமாக அநேக காரியங்களை போதித்து வந்தார். இந்த உவமையில் நல்ல கோதுமை விதைகளை விதைத்த மனுஷர் நித்திரை பண்ணுகையில், கோதுமை பயிர்களுக்கு மத்தியில் சத்துருவானவன் களைகளை விதைத்துவிட்டு போனான். பயிரானது வளர்ந்து கதிர்விட்ட போது களைகளும் காணப்பட்டது. வீட்டு எஜமானுடைய வேலைக்காரர்கள் வந்து இதை அவனுக்கு அறிவித்தார்கள். அந்த எஜமான் அவைகள் இரண்டுமே வளரட்டும் என்றான். அறுப்பு காலத்தில் அறுக்கிறவர்களை நோக்கி, முதலாவது களைகளை பிடுங்கி அவைகளை சுட்டெரிப்பதற்கு கட்டுகளாக கட்டுங்கள், கோதுமையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்றான். இந்த உவமையின் அர்த்தம் என்னவென்றால், இந்த உலகத்தில் துன்மார்க்கர்களும் துர்க்கிரியைகளை செய்கிறவர்களும் அதிகரித்திருப்பதை கண்டு கர்த்தர் விட்டுவிடுகிறார். ஆனால் இறுதியான அறுப்பு காலமான நியாய தீர்ப்பில் அக்கினியில் போட்டு சுட்டெரித்து விடுகிறார். பிரியமானவர்களே, கர்த்தரையே நம்பி நன்மையானவைகளை செய்யும் போது அதற்குண்டான பிரதிபலன்களை கர்த்தர் தக்க சமயத்தில் நமக்கு கொடுக்கிறவராயிருக்கிறார். தேவனுக்கு விரோதமானவர்கள், அநியாயம் செய்கிறவர்கள், துன்மார்க்கர்களை வளரவிட்டு தக்க சமயத்தில் அவர்களை நெருப்பில் போட்டு விடுகிறார். நாமோ கர்த்தரையே விசுவாசித்து நன்மையானவைகளை செய்து அவருக்கு பிரியமானவர்களாய் நடக்கும்போது அவருடைய களஞ்சியத்தில், அவருடைய ராஜ்யத்தில் அவர் நம்மை சேர்த்துக் கொள்வார். ஜெபிப்போம். ஜீவனுள்ள தேவனே, நீர் எல்லாவற்றையும் அறிந்தவராக இருக்கிறீர். நாங்கள் உமக்கு பிரியமானவைகளை நன்மையானவைகளையே செய்கிறவர்களாய் இருக்கும்படிக்கு எங்களுக்கு கிருபையையும் பலனையும் தருவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.